ஒரு பெரிய வனாந்தரத்துல 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. தண்ணிக்காக தேடி தேடி அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. அந்த வனாந்தரத்த கடந்து போனா தான் அவங்க ஊருக்கு போக முடியும். அப்படி இருக்கும்போது முதல்ல ஒருத்தன் போயிட்டான். அவன் கொஞ்சம் வேகமா போகவும் முன்னாடி போயிட்டான். இன்னொருத்தன் வந்து முடியாம உட்கார்ந்துட்டான். இந்த முன்னாடி போனவன் என்ன பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு பள்ளம் வந்துச்சு. அந்த பள்ளத்துல விழுந்துட்டான். விழுந்தவன் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஆழமான ஒரு பள்ளம். அதாவது 500 அடி கீழ அந்த பள்ளம் இருக்கு. வெளிச்சமே கிடையாது. அவன் விழுந்த அந்த துவாரம் இருக்கு இல்லையா? அந்த வெளிச்சம் தான் அந்த இடத்துல இருக்கு. மத்தபடி வேற எதுவுமே இல்ல. இதே நேரத்துல அங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்திருந்தவன் மறுபடியும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சான். அவன் பார்த்தீங்கன்னா, எங்க போனவன காணோம். கண்ணு கெட்டுன தூரம் முன்னாடி போனவன காணோமே தேடிட்டு வரும்போது, வேற ஒரு பள்ளத்துல விழுந்துட்டான். அவனும் அதே கிட்டத்தட்ட 500 மீட்டர் 500 அடி கீழ அவன் விழுந்துட்டான். அதே போல தான் அவனுக்கும் வந்து பக்கத்துல என்ன இருக்குன்னு எதுவும் தெரியல. சின்ன துவாரம் வழியா தான் வெளிச்சம் வருது. அதாவது அவன் விழுந்த அந்த இடத்தின் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா? அந்தோட வழியா சூரிய வெளிச்சம் பட்டு அந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு. இவன் நைட்டு ஃபுல்லா கத்துறான். இந்த 2வதா விழுந்தவன் நைட்டு ஃபுல்லா கத்திட்டே இருக்கான். யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டு இருக்கான். அந்த பள்ளத்துலேருந்து வெளிய வரதுக்காக அவ்வளோ போராடுறான். யாரா இருக்கிறீங்களா? யாரா இருக்கிறீங்களான்னு அவன் சத்தத்தை எவ்வளோ முடியுமோ போராடி கத்திட்டு இருக்கான். நைட்டு 8 மணிக்கு விழுந்தவன் காலையில 8 மணி வரைக்குமே அவனுடைய முயற்சிய விடவே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல ஜம்ப் பண்ணி பார்க்குறான். என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். முடியல. ரொம்ப டயர்ட் ஆயி விழுந்துட்டான். காலையில டைம் ஆச்சு. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு காலையில 8 மணி ஆகுது. ஒருத்தர் வராரு. ஏதோ பள்ளம் இருக்கு. யாரா இருக்கிறாங்களா எட்டி பார்க்கும்போது, இவன் விழுந்துருக்கிறத அவன் பார்க்குறாரு. ஒரு கயிற போடுறாரு. மறுபடியும் அவன் டக்குனு எழுந்து பார்க்கும்போது கயிறு விழுது. ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு, அந்த கயிற புடிச்சு மேல வரான். இதுக்கு முன்னாடி ஒருத்தன் விழுந்தான். அவன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அவன் சத்தமே இல்ல. அவன் விழுந்தது பார்த்தீங்கன்னா, அதே 500 அடி கீழ தான் விழுந்தான். அவன் என்ன பண்ணான்னா, இந்த 500 அடி கீழ நம்ம விழுந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன சத்தம் போட்டாலும் வெளிய கேட்காது. யாரும் வந்து காப்பாத்தக்கூடிய சூழ்நிலை இல்ல. நம்ம எங்க விழுந்திருக்கோன்ட்டு நம்ம பார்க்கணுன்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் விழுந்த இடத்த பார்க்குறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு குப்பையும் கூளமுமா இருக்கு. ஒரு குச்சி எடுத்து அந்தந்த இடத்தெல்லாம் கீறி கீறி பார்க்குறான். எங்க இருக்கோம்? ஏது இருக்கோம்? இருக்கக்கூடிய கொஞ்சம் வெளிச்சத்திலேயே அங்க என்ன இருக்கு? அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது சுவர் ஃபுல்லாவே ஒரே மின்னக்கூடிய நிறைய விதமான வேவ்ஸ் தெரியுது. அதாவது வேர்கள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த தங்க வேர்கள் அதுக்கு தெரியுது. அவனுக்கு ஒண்ணும் புரியல. இது என்னது ஒரு கலர் கலரா இருக்குன்னு தெரியல. அப்படியே தேடிட்டு உள்ள போறான். ரொம்ப இருண்டு போகுது. நெறைய பூச்சிகள் இருக்கு. நெறைய விதமான குழப்பமான ஒரு இடம்லாம் இருக்கு. போலாமா வேணாவா கூட தெரியல. அந்த பூச்சிகள்லாம் கடந்து சில கற்கள்லாம் எடுத்துட்டு வேற ஏதாவது வழி இருக்கான்னு அந்த இடத்துல தேடி பார்க்குறான். தேடி பார்க்கும்பொழுது அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அவன் இருந்தது ஒரு தங்க சுரங்கம்.